விகி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் தோழிகளுக்கு அன்பு வணக்கங்கள். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் 2026 ஆண்டுல எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 7ம் 11ஆம் பாவமும் வலுத்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கூடவே சந்திரன் வாரத்தில் அப்படியே ராசி 2ஆம் இடத்துல தொடர்பு கொண்டாலும் கூட இது ஒரு பெரிய நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ராசியை ராசிநாதன் வலுத்து பார்க்கக்கூடிய அமைப்புகளை, ராசிநாதன் வெறும் ராசியை மட்டும் பார்க்க மாட்டார்ல, குருவாக இருந்தால் 11 பார்ப்பாரு, ராசியை பார்ப்பாரு, 3 பார்ப்பாரு, 7ஆம் இடத்துல இருப்பாரு. 7ஆம் அதிபதி புதன்கிழமையிலிருந்து அப்படி நீச்சமானாலும் கூட 7ஆம் பாவகமும் 11ஆம் பாவகமும் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புகள்ல திருமண அமைப்புகள் நல்லா இருக்கும், வாழ்க்கை துணை அமைப்புகள் நல்லா இருக்கும். கணவனும் மனைவியினுடைய கடந்த காலங்களில் இருந்து வந்த சலசலப்புகள் அப்படியே படிப்படியாக விலகக்கூடிய ஒரு காலகட்டம். உண்மையிலே சொல்லணும்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியில பெரிய நெகட்டிவ் அமைப்பு இல்லைங்க. தாயார் வழியில மட்டும் 4ஆம் பாவகத்தின் அமைப்புகள் சற்று இந்த அமைப்புகளை தாயாருக்கு மட்டும் 4ஆம் பாவகத்தின் பாபத்துவ நிலைகள்ல ஒரு மாதிரியான டல்லான நிலைமைகள் இருந்தாலும், குருவும் சுக்கிரனும் நல்ல இடத்துல இருந்து ராசியை தொடர்பு கொள்றதாலும், சுக்கிரன் தனக்கு 11ஆம் வீட்டுல தொடர்பு கொள்றதாகவும் 5ஆம் இடத்துல இருந்து தொடர்பு கொள்றதாலையும் இந்த வாரத்துல பெண் குழந்தைகளால சந்தோஷங்கள், பெண் குழந்தைகள் பிறக்கக்கூடிய அனுபவங்கள், பெண் குழந்தைக்கான கருவுறுதல் மாதிரியான தன்மைகள்னு சொல்லி அதிகமான இனிய சம்பவங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம்ங்க. 4ஆம் பாவகம் சற்று பாபத்துவ நிலையில் இருக்கிறது, தாயாரோடு விரோதம் இருக்கிறது, தாயாருடைய ஆரோக்கிய பிரச்சனைகள் வர்ற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு நெகட்டிவான தன்மைகள் இருக்காது. கடகம் இயல்பாக இருக்கின்ற காரணத்தினால ஒட்டுமொத்தமா தனுசு ராசிக்காரர்கள் இது ஒரு மாற்றத்துக்கான நல்ல முன்னேற்றத்துக்கான ஆரம்பமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு தான் சொல்லுவேன். இந்த ஏப்ரல் 6ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் சகல தரப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கும்